Hey guys, we are back. தைப்பூசம் day 2 part 1 mini vlog பார்த்துடலாமா? முதல் நாள் காவடி எல்லாத்தையுமே கச்சேரி கூடத்தில் வச்ச வரைக்கும் பார்த்துருப்பீங்க. இரண்டாம் நாள் இன்னைக்கு காலையில் கச்சேரி கூடத்தில் இருந்து காவடியை தூக்கணும். ஆல்மோஸ்ட் ஒரு 40 காவடி கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஃபர்ஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருந்தேன். நம்ம உலகம்பட்டி நகரத்தார்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்க காவடியை தூக்கிட்டு வெளியில் வந்து மேளதாளத்தோட அரோகரா பண்ணி காவடி ஆட்டத்தை ஆரம்பிக்க போகிறோம். நகரத்தார் காவடி ஆட்டமே தனி சிறப்புங்க. 2 அடி 3 அடி மகுடின்னு பார்க்க அவ்வளோ அழகு. கச்சேரி கூடத்தில் இருந்து நடந்து பிள்ளையார் கோவில் வந்து விநாயகரை வணங்கிட்டு கோவில் பக்கத்திலேயே காவடி ஆட்டம் நடக்கும். இந்த மகுடி ஆட்டத்தை பார்க்கறதுக்கு நமக்கு கொடுத்து வச்சிருக்கணுங்க. அவ்வளோ திருப்தியாக இருக்கும். பார்க்கும்போதே நமக்கு மெய்சிலிருந்து போகும். நம்ம உலகம்பட்டியில் தைப்பூசம் ஏன் இவ்வளவு சிறப்புன்னு பார்க்கலாமா? என்னோட அப்பாவோட ஊர், நான் பிறந்த ஊர், ரொம்ப பெருமையோட சொல்கிறேங்க. உலகம்பட்டியில் 200 வருஷத்துக்கும் மேலே நகரத்தார்கள் எல்லாரும் சேர்ந்து காவடி எடுத்து இந்த தைப்பூச திருவிழாவை கொண்டாடிக்கிட்டு வர்றோம். இந்த திருவிழா 4 நாளைக்கு விமர்சையாக நடக்கும். இங்கே ஞானியார் மடத்தில் இருக்க முருகனுக்கு ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குங்க. பழனியில் முருகர் எப்படி காட்சி தருவாரோ அதே மாதிரி சாட்சாத் இங்கேயும் முருகர் காட்சி தருவார். அதை பற்றி பார்ட் 2 வீடியோவில் சொல்கிறேன். இப்போது சிவன் கோவிலில் இருந்து சாமி மயில் வாகனத்தில் எழுந்தருளுவார். அங்கிருந்து ஊர்வலமாக ஞானியார் மடத்துக்கு சாமி வந்து சேர்ந்துடும். அப்புறம் ஊஞ்சலில் அமர்ந்து நமக்கு காட்சி தருவார். சிவன் கோயிலிருந்து சாமி ஞானியார் மடத்துக்கு வந்து சேர்ற வழியில் உள்ள வீடுகளில் இருக்க நகரத்தார்கள் எல்லாருமே சாமிக்கு அர்ச்சனை பண்ணுற வழக்கம் உண்டுங்க. அப்புறம் பிஸ்கெட்ஸ், ஜூஸ், சுண்டல், லட்டு இந்த மாதிரி பிடிச்ச எல்லாமே ஆளுக்கு ஒன்று தருவாங்க. ஸோ நமக்கு பிடிச்சதை வாங்கிட்டு சாமி பின்னாடியே காவடியையும் தூக்கிட்டு நடந்து கோவிலை வந்தடைஞ்சிட்டோம். அடுத்தது பல்லையும் போடுறது, சாமி உத்தரவு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye bye from ஏஹா பாலா. டாட்டா மக்களே.